ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த நெட்வொர்க் அன்லாக்லாம் எப்படி பண்றாங்க மொபைல்ல? இந்த சாம்சங் மொபைல்லலாம் வேற கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்து இந்த கண்ட்ரிக்கு கொண்டு வந்து இந்தியா சிம்ஸ் போட்டா நெட்வொர்க் லாக் கேட்குது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதெல்லாம் எப்படி அன்லாக் பண்ணுறது? மோஸ்ட்லி ஹிந்தியில தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் தமிழ்ல போடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் லாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் லாக், கண்ட்ரி லாக் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரில இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க. யூஎஸ்ல உங்க ஃப்ரெண்டோ உங்க சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து அதை கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னா கண்ட்ரி லாக் ஆயிடும். ஓகேங்களா? அதான் கண்ட்ரி லாக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவோட சிம் போட்டா எடுத்துக்காது. அது என்ன கேட்குனா பியூகே கோடு இல்ல சம்திங் ஏன்னா ஒரு கோடு வந்து கேட்கும். ஓகேங்களா? அப்படி கேட்குது சிம் போடும்போது ஏதோ ஒரு கோடு கேட்குது அப்படின்னா அது கண்ட்ரி லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து சாம்சங்ல நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? சாம்சங்குக்கு கண்ட்ரி லாக் எடுக்கிற டூல் என்ன டூல்னா சாம்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்கி கோட் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு டூல். கிரெடிட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற டூல்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். சாம்சங்ல ஜோமி ஃபயர் டூல்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அது பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கணும், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா உங்க ஃபோனை ஆன் பண்ணி அதில் யூஎஸ்பி டீபக்கிங் மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டா போதும். யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு ரீட் கோட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு கிளிக் பண்ணினா போதும் உங்க மொபைலில் ஃபுல்லாக ரீட் பண்ணி அது என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கோடு கேட்டுச்சுன்னா இந்த கோடு வந்து போடணும், பிகே கோடு கேட்டுச்சுன்னா இந்த கோடு வந்து போடணும். போட்டிங்க அப்படின்னா மொபைல் வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் எப்படின்னு. ரொம்ப சிம்பிள். மொபைல் ஆன் பண்ணிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணிட்டு கேபிளை சொருவிட்டு ரீட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரீட் பண்ணி சொல்லிடும். நீங்க ஒரு மொபைல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் வந்து போகும். ஒரு 10 கிரெடிட் இருக்குன்னா இது பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 கிரெடிட் 2 கிரெடிட். ஸோ அது எந்த மொபைலோ அதை பொறுத்து வந்து கிரெடிட் வந்து பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கும் ஆன்லைன்ல வந்து அன்லாக் பண்ணி தரணும், இல்ல பேட்டர்ன் எஃப்ஆர்பி எடுத்து தரணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு. இல்லை ஜி நானே வந்து இந்த டூல் பை பண்ணி பண்ணணும் ஆசையா இருக்கு. ஸோ இந்த டூல் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் நான் இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ்க்குலாம் புதுசு, இப்பதான் இந்த மொபைல் ஃபீல்டுக்கே நான் புதுசு, ஆனால் எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னாலும் சாஃப்ட்வேர் கோர்ஸும் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். அதுவுமே அவைலபிள். தாராளமா ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது எவ்வளவு குயிக்கா மேக் பண்ணி போட முடியுதோ அது குயிக்கா மேக் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.